பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆனாலும் வேத வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக நாம் சில காரியங்களை சற்று இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். நேற்றைய தினத்தில் கரூரில் ஏற்பட்ட 39 பேருக்கும் மேலாக இறந்துவிட்ட நிலை, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அநேகர் செத்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியம் எதனால் ஏற்பட்டது என்று இன்றைக்கு நீங்களும் நானும் சற்று கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஓசியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் வாசிப்போமானால், இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கிற வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இந்த தேசத்துல உண்மை இல்ல, இரக்கம் இல்ல, தேவனை பற்றுகிற அறிவும் இல்லை. இன்றைக்கு இந்த கரூரில் ஏற்பட்ட காரியத்திற்காக, அந்த இடத்திலே நடந்த அந்த காரியத்தை குறித்து நான் ஒரு தலைப்பை வைத்திருக்கிறேன். எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? இந்த இடத்துல நீங்க சற்று கவனித்து பாருங்கள். எனக்கன்பானவர்களே, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த இடத்துல தேசத்தின் குடிகளோடு கூட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அப்படி அந்த வழக்கின் காரணம் என்னன்னா, உண்மை இல்ல, இரக்கம் இல்ல, பயம் இல்ல. இன்றைக்கும் அந்த இடத்துல கூடின கூட்டம் எதற்காக கூடினார்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள். யாரை தேடுகிறீர்கள்? எங்கே போகிறீர்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்படிப்பட்ட ஒரு தனி மனித ஒழுக்கத்தை கூட அடைந்திராதபடிக்கு தேட வேண்டியவரை விட்டுவிட்டு தேவையில்லாத ஒரு காரியத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை என்ன ஆனது? உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன ஆனது? உன்னுடைய சகோதரனுடைய வாழ்க்கை என்ன ஆனது? உன்னுடைய கணவனுடைய வாழ்க்கை என்ன ஆனது? சற்று சிந்தித்து பாருங்கள். எங்கே போகிறாய்? எதற்காக அந்த கூட்டத்திற்கு நீ போன? அந்த கூட்டத்தில் உனக்கு என்ன கிடைத்து விடும்? எந்த லாப நோக்கத்திற்காக அந்த கூட்டத்திலே கடந்து போனாய்? அந்த கூட்டத்தில் நீ சென்றதனால் என்ன மாறிவிட்டது, இனி என்ன மாறப்போகிறது என்று நினைத்தாய்? ஒரு தகப்பனுக்காக, தகப்பனுடைய உயிரை காப்பாற்ற மருந்து வாங்க போனாயா? உன்னுடைய தாய்க்கு ஒரு மருந்து வாங்க சென்றாயா? உன்னுடைய போராடி கொண்டிருக்கிற பிள்ளைக்கு பால் வாங்க, மருந்து வாங்க சென்றாயா? அல்லது உன்னுடைய உடன் பிறந்த சகோதரி, சகோதரன், உற்றார், உறவினர், யாரோ ஒருவர் தங்களுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு காரியத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று அந்த காரியத்திற்காக நீ கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போனாயா? அப்படிப்பட்ட காரியம் ஒன்றும் இல்லை. மாயமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நடிகனாய் இருந்த ஒரு நடிகன் பின்னால் கடந்து போகிறதும், அரசியல் தந்திரங்களை செய்து, சூழ்ச்சிகளை செய்து தன்னுடைய காரியத்தை தக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிற அப்படிப்பட்ட அவர்களுடைய கூட்டத்திற்காக செல்லுகிற உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவனமாயிருங்கள். இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேகத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய் என்று தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். அந்த கூட்டத்திற்கு கடந்து போக உங்களை யாரும் தடுக்கவில்லை. ஆனாலும் அந்த கூட்டம் உங்களுக்கு தேவையா என்பதை குறித்து நீங்கள் கவனிக்க வேண்டும். எப்படியாவது இந்த ஜனங்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று வகை தேடி அலைகிறான். இந்த உலகத்துல எப்பொழுது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைகிற, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல விழுங்க வேண்டும் என்று சுற்றி அலைகிற சத்ரு அவனுடைய கைக்கு ஒரு ஜனக்கூட்டத்தை கொண்டு குவித்து அழிக்க வேண்டும் என்று ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான். அந்த ஆயுதமாக சத்ருவானவன் ஒரு மனிதனை பயன்படுத்துவான். இன்றைக்கும் பயன்படுத்தி வருகிறான்.
இன்றைக்கு காணப்படுகிற தொழில்நுட்ப வளர்ச்சி, அதாவது டெக்னாலஜியை கொண்டு பார்ப்போமானால் இருக்கின்ற இடத்தில் எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியும். எல்லா உலகத்தின் காரியங்களையும் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காலநிலை, சூழ்நிலைகளை, எக்யூப்மெண்ட், அதாவது பலவிதமான தொழில்நுட்ப வளர்ச்சிகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இருக்கின்ற இடத்தில் எல்லாவற்றையும் பார்த்து மகிழவும் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மொபைல் போனிலே, வீட்டில் அமர்ந்தபடி தொலைக்காட்சியிலும் கையில் வைத்திருக்கிற தொலைபேசியிலும் எல்லாவற்றையும் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் இன்றைக்கு காணப்படுகிறது. ஆனால் எதற்காக நீ ஓடுகிறாய்? என்ன நோக்கத்திற்காக கடந்து போகிறாய்? ஏன் அப்படி அந்த கூட்ட நெரிசலில் நின்று தேவனாகிய கர்த்தரை மறந்து அப்படிப்பட்ட கூட்டத்தில் நின்று பார்க்கக்கூடிய வகையில் அப்பேற்பட்ட மனிதனாய் அந்த மனிதர் இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு, இந்த மாவட்டத்திற்கு, இந்த மாநிலத்திற்கு என்ன செய்து விட்டார்? நிச்சயமாகவே அவர் ஒரு நல்ல தலைவனாகவும் நல்ல தலைமைத்துவம் அவருக்கு காணப்படும் என்றால், நீங்கள் அவருக்காக ஒரு நாள் ஒரு நொடியாவது தேவனை நோக்கி அல்லது உங்கள் வாழ்க்கையில தனிப்பட்ட ஜெபத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் ஜெபித்தது உண்டா? அப்படி அந்த தனிநபரின் தலைமை இந்த தமிழ்நாட்டை தலை நிமிர பண்ணும் என்றால், நீங்கள் நினைத்தால் அதற்காக அந்த விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் நாம் வைத்து தேவனிடத்தில் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நீங்கள் ஒவ்வொருவரும் கவனமாய் இருக்க வேண்டும். உங்களை நம்பி உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவனை குறித்தும் தேவனாகிய கர்த்தர் வந்து கேட்கும் நாளிலே நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். எத்தனை பிள்ளைகளை பிறக்கும் போது அந்த தகப்பனும் தாயும் எவ்வளவு பாதுகாப்போடு கூட, எவ்வளவு சுகாதாரமான உணவு, பாதுகாப்பான உடை பார்த்து பார்த்து வளர்க்கின்ற அப்படிப்பட்ட அந்த ஜீவனை ஒரு நிமிடத்தில் ஞானம் இல்லாமல், அறிவு இல்லாமல் சங்கரித்து போக செய்கிற உங்களை போன்ற நபர்களுக்கு தேவனுடைய கேள்வி வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த இடத்துல யோபு 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்ப்போமானால், மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனுடைய நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிக்கிறார். எனக்கன்பானவர்களே, இந்த இயேசுவானவர் சாதாரணமா விட்டுட்டு போகிறவர் அல்ல. அவன் செய்த காரியங்களை எழுப்பி கேட்க போகிற ஒரு தெய்வம். நீ செய்த அக்கிரமத்தை, நீ செய்த அநியாயத்தை, நீ செய்த மீறுதலை, துணிகரமான செயல்களை, கொன்று குவித்த இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கடைசி நாளில் எழுப்பி கேள்வி கேட்பார். அப்பொழுது நீ என்ன பதில் சொல்லுவாய்? மனுஷனுடைய அவனுடைய செய்கைக்கு தக்க பலனை அளிப்பார். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட செய்கையை உடையவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஜாக்கிரதையாயிரு தேவ ஜனமே. கர்த்தரை தேடுகிற ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு வாலிபனோ அல்லது வாலிப மகளோ தேவ சமூகத்தை விட்டு இப்படி நடிகர்களுடைய பின்னாலும் அரசியல் சூழ்ச்சமும் செய்து கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பின்பாகவும் ஒரு தனி மனிதனுக்கு பின்பாகவும் நீங்கள் கடந்து போவீர்களானால் தேவ கோபம் உங்கள் மேல் பற்றி வரும். ஜனமே, சபையே கேள். தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையை மட்டும் கேள். உன் தகப்பனுடைய தாயாருடைய வார்த்தையை கேள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. பெற்றெடுத்து வளர்த்து இம்மட்டுமாய் கொண்டு வந்த அவர்களுடைய வார்த்தையை கேட்டு நீ சாவதை காட்டிலும் இப்படிப்பட்ட செய்கை உனக்கு வேண்டாம். எங்கே போகிறாய்? சற்று கவனி. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சற்று சிந்தித்துக் கொள். எந்த ஒரு நபரையும் தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுவதற்காக இந்த செய்தியை நாங்கள் பதிவிடவில்லை. தேவனாகிய கர்த்தருடைய கோபத்தையும் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற காரியத்தையும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமையில் நாங்கள் காணப்படுகிறோம். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த தமிழகத்தில், இந்த இந்தியாவில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தனி மனித உரிமையின்படி, அடிப்படை உரிமையின்படி யார் வேண்டுமானாலும் இந்த அரசியலில் வந்து நிற்கலாம். வருகிறவர் இந்த நாட்டிற்கு தேவையா? அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபரா? இந்த நாட்டிற்கு அவர்களால் என்ன நன்மை வந்து சேரும்? அவருக்கு அப்படிப்பட்ட ஞானம், அரசியல் என்னும் ஞானம் இருக்கின்றதா? அந்த முதிர்ச்சி இருக்கின்றதா என்பதை சற்று கவனிக்க வேண்டும். உலகத்தின் காரியங்கள் வேறு, உன்னதத்தின் காரியங்கள் வேறு அல்ல. இந்த உலகத்திலே நம்மை கொடுத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் உலகத்தின் காரியங்களில் நீ 6 நாட்கள் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை கவனித்து 7ஆம் நாளிலே ஆலயத்திற்கு வரும்போது அல்லது அவர் வரும்போது விசாரிக்கும் போது காரியத்தை கர்த்தர் நடப்பிப்பார். அது அவராலே ஆகும். நீங்கள் உங்கள் தகப்பனுக்கும் தாய்க்கும் சகோதரர்களுக்கும் மனைவிக்கும் பிள்ளைக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை கலந்து ஆலோசித்து அரவணைத்து பேசி இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை செய்யா
முடியாது, இது தவறாய் முடியும், இந்த காரியத்தினால் நம்முடைய குடும்பத்திற்கு பெரிய இழப்பு நேரிடும், இப்படி வார்த்தைகளை உட்கார்ந்து ஆலோசித்து செம்மையான வழியில நடந்து கொள்ளக்கூடிய காரியத்தை அணுகுங்கள். எல்லாருடைய பாவத்திற்காகவும், எல்லாருடைய அக்கிரமங்களுக்காகவும், எல்லாருடைய மீறுதல்களுக்காகவும் ஒரே பலியாய் செலுத்தின இயேசு என்னும் நாமம் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஞானமாய் நம்மை நடத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட அவருடைய ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு புத்தி அடைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நமக்காக ரத்தம் சிந்தினவர் நாம் கெட்டு போக கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு மட்டும்தான் அதை செய்திருக்கிறார். உங்கள் பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்களாய் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அவர்கள் சொல்லுகிற காரியத்திற்கு சற்று கீழ்ப்படியுங்கள். தேவ பிள்ளைகளே, ஜனமே, இனி அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டாம். அப்படி அவர்கள் பின்னால் போக வேண்டாம். இன்றைக்கு காணப்படுகிற மிகுதியான டெக்னாலஜி, பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு நீங்கள் இருக்கின்ற இடத்திலே எதை வேண்டுமானாலும் பார்க்கலாமே. சற்று சிந்தித்து பாருங்கள். அறிவுள்ளவர்களாய் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். தேவன் அதையே விரும்புகிறார். அவர் எல்லாவற்றையும் காண்கிறவரும், கவனிக்கிறவரும், விசாரிக்கிறவரும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தெய்வமாய் நம்முடைய இயேசு காணப்படுகிறார். அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.